இந்த 10 ஆண்டுகள் ஆட்சியுமே ஆர்எஸ்எஸோட செயல் திட்டத்தோட தான் அவங்க தொடர்ந்து அமல்படுத்திட்டு இருக்காங்கன்னு நீங்கள் சொல்ல வரீங்களா சார்? ஏனென்றால் அவர்களுடைய அந்த ஆர்எஸ்எஸ் அமைப்பு மற்றும் பாரதிய ஜனதா கட்சியின் தேர்தல் அறிக்கைகளில் தொடர்ந்து இடம்பெற்று வந்த இந்த ராமர் கோயில் மீண்டும் கட்டுவோம், காஷ்மீருக்கான அந்த சிறப்பு அந்தஸ்து ரத்து செய்யப்படுவது உள்ளிட்ட அந்த பல்வேறு அந்த அறிக்கைகளில் இடம்பெற்றவை நிறைவேற்றப்பட்டு விட்டன. ஆனால் இப்போது பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்து வரும் இந்த குற்றச்சாட்டுகள் ஒடிசா மாநிலத்தில் அவர் பிரச்சாரத்தில் ஈடுபடும்போது பூரி ஜெகநாதர் ஆலயத்தின் பொக்கிஷம் தமிழகத்தில் தான் வைக்கப்பட்டிருக்கிறது, வி.கே. பாண்டியன் அதை தமிழகத்தில் தொலைத்து விட்டார் என்பதை கண்டுபிடிக்க வேண்டும் என்று அவர் கூறியிருக்கிறார். ஒன்று. மற்றொன்று, உத்தரப்பிரதேசத்தில் உள்ள ராமர் கோயில் புல்டோசர் வைத்து இடிக்கப்படும் காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால் என்ற ஒரு குற்றச்சாட்டையும் அவர் முன்வைக்கிறார். இது தவிர காங்கிரஸ் கட்சி மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் என்ற ஒரு கருத்தையும் அவர் இந்த குற்றச்சாட்டுகளுக்கு இடையே அவர் வைப்பதன் மூலமாக அந்த முதல் கட்ட தேர்தல், இரண்டாம் கட்ட தேர்தலில் அவர்களுடைய பிரச்சாரம் இருந்த நிலைக்கு மாறாக இப்பொழுது நேரடியான அந்த குற்றச்சாட்டுகளை வைப்பதற்கு பிரதமர் நரேந்திர மோடி மற்றும் அமித்ஷா மற்றும் பாரதிய ஜனதா கட்சியின் தலைவர்கள் தொடங்கி இருக்கிறார்கள். இதன் மூலமாக அவர்கள் அந்த வாக்குகளை ஒருங்கிணைக்கும், அதாவது இந்துக்களின் வாக்குகளை ஒருங்கிணைப்பதற்காக இத்தகைய பகிரங்க குற்றச்சாட்டுகளை அவர்கள் முன்வைக்கிறார்களா? அது பலன் அளிக்கும் நீங்கள் நினைக்கிறீங்களா சார்? நான் கேட்கிறேன், காங்கிரஸ் இல்லாத இந்தியா என்று சொல்லிக் கொண்டிருந்த பிரதமர் மோடி காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால் ராமர் கோயில் இடிக்கப்படும் என்று சொன்னால் அவர் மனசிற்குள் காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்து விடுமோ என்கிற பயம் வந்து விட்டதா இல்லையா? அதுதான் தலைப்பு. வெற்றியை நெருங்கி இல்லை என்றால் அவர் பேச வேண்டிய அவசியம் இல்லையே. அதான் நான் சொல்றேன். அவரே சொல்றாருல, காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால் அப்படின்னா அப்ப வந்துவிடக்கூடிய இடத்திற்கு காங்கிரஸ் வந்து விட்டது என்பதை பிரதமர் நரேந்திர மோடி 100க்கு 100 நம்புகிறார். ஒன்று. இன்னொன்று, அவர் சொல்ற மாதிரி கோயிலை இடிக்கிற வழக்கம் காங்கிரசுக்கு இல்லை. இதுவரைக்கும் அது 75 ஆண்டு காலத்தில் ஏறத்தாழ இடையிலே 10 ஆண்டுகளை தவிர 5 ஆண்டுகள் 6-7 ஆண்டுகள் நமது பாரதிய ஜனதா கட்சியினுடைய வாஜ்பாய் ஐயா அவர்களும் 2 ஆண்டுகள் ஐக்கிய குஜரால் இவர்களால் நடத்தப்பட்ட இந்த ஆண்டுகளும் தவிர மீதி ஆண்டுகளில் எங்கேயாவது இது போன்று இஸ்லாமிய மைனாரிட்டி கோயில்களோ அல்லது மெஜாரிட்டி இந்து சகோதரர்களுடைய கோயில்களோ எங்கேயாவது இடிக்கப்பட்டிருக்கிறதா? இடிக்கிற பழக்கம் பிஜேபிக்கு தானே உண்டு. இப்பவும் நீங்க சொல்றீங்களே, நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் 200 மசூதிகளை பார்த்து வைத்திருக்கிறோம், மணிப்பூரிலே தேவாலயங்கள் இடிக்கப்பட்டதை போல இடிப்பதற்கு தயாராக இருக்கிறோம், பட்டியலிட்டு கையில் வைத்திருக்கிறோம். அவங்களுடைய எம்பி பேசுறாங்களே, எம்பி கேண்டிடேட் போட்டி போடுறவர் உத்தரப்பிரதேசத்தில் பேசுறாரு, 200 மசூதிகள் கைகளில் இருக்கிறது. நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் முதலில் அதைத்தான் போய் இடிப்போம். எங்கேயாவது காங்கிரஸ் தலைவர்கள் அல்லது காங்கிரஸ் கூட்டணியில் இருக்கிற திமுக, சமாஜ்வாதி பார்ட்டி, ராஷ்டிரிய ஜனதா தள் அல்லது ஆம் ஆத்மி பார்ட்டி யாராவது ஒரு தலைவர்கள் எங்கேயாவது ஒரு வார்த்தை இதை போல பேசி இருக்கிறார்களா? கிடையாது. இடிப்பது என்பது பாரதிய ஜனதா கட்சிக்கு கைவந்த கலை. நாங்கள் எங்களுக்கு இடிந்து கிடக்கிற நாட்டை கட்டி எழுப்ப வேண்டிய பொறுப்பு இருக்கு. எனவே எங்களுக்கு அது தேவையில்லாத ஒன்று. இரண்டாவது, உங்களுடைய கேள்வியில பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அவர் சொல்றாரு, இந்த 10 ஆண்டுல சாதிச்சதை சொல்லி கேளுங்களேன். அதான நியாயம். அவர் என்ன சொல்றாரு, இந்த 10 ஆண்டு தான் ட்ரெய்லர். அதாவது யாராவது ஒருத்தர் சினிமாக்காரரு 10 வருஷமா நான் ட்ரெய்லர் தயாரிச்சுக்கிட்டு இருந்தேங்க, இனிமேதான் முழு சினிமா தயாரிக்க போறோம்னா யாராவது நம்புவாங்களா? அந்த ட்ரெய்லருக்கே இவருக்கு 10 லட்சம் ரூபாய்க்கு கோட்டு, 1.5 லட்சம் ரூபாய்க்கு பூட்ஸ், 1.25 லட்சம் ரூபாய்க்கு கூலிங் கிளாஸ், 8500 கோடி ரூபாய்க்கு விமானம், இதெல்லாம் ட்ரெய்லருக்கே தேவைப்படுகிறது என்று சொன்னால் இனிமேல் இவர் சினிமா எடுக்க வருவாரே ஆனால் எவ்வளவு செலவாகும் என்று சமூக ஊடகங்களில் இளைஞர்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். மோடியிடம் பதில் இருக்கிறதா? இந்த நாடு என்ன நிலைமையில் அவர் கையில் கொடுத்தோம், இன்னைக்கு அந்த நாடு எப்படி இருக்கிறது? எங்கேயாவது மக்கள் நிம்மதியாக வாழ்கிறார்களா? இந்து சகோதரர் ஒன்று சொல்லுகிறேன், இந்த பாசிசத்தினுடைய பாசிசத்தினுடைய நோக்கம் எது என்றால், இருக்கிற செல்வத்தை எடுத்து செல்வந்தர்கள் கையில் கொடு, செல்வந்தர்களின் அரவணைப்பில் ஆட்சியை வைத்துக்கொள், ஏழைகள் பராரிகளை பஞ்சப்பராரிகளை மீண்டும் பஞ்சப்பராரிகள் ஆக்கி அவர்களை அடிமைகளை போல் நடத்துவதுதான் பாசிசத்தினுடைய கடைசி அத்தியாயம். அதனால்தான்
இடஒதுக்கீட்டை காலி செய்து பொருளாதார அடிப்படையில் கொண்டு வந்து இடஒதுக்கீட்டை காலி செய்தால் கல்வி இல்லாமல் போகும், கல்வி இல்லை என்றால் வேலைவாய்ப்பு இல்லாமல் போகும், வேலைவாய்ப்பு இல்லை என்றால் சமூகத்தில் பொருளாதாரத்தில் இந்த கூட்டங்கள் எல்லாம் சூத்திரர்கள் என்று சொல்லப்படக்கூடிய இவர்களெல்லாம் ஒன்றுமில்லாமல் போவார்கள், மைனாரிட்டிகள் அடித்து வெளியே விரட்டுவார்கள். இன்னும் முக்கியமாக உங்களுக்கு சொல்லுகிறேன், சிஏஏ நாம தானே லைவ்ல டிபேட் பண்ணோம், ஞாபகம் இருக்கா இல்லையா? வட சென்னையில தானே இஸ்லாமிய சகோதரர்கள் போராட்டம் நடத்தினார்கள். அதே தளத்தில் இருந்து பேசினோமா இல்லையா? சிஏஏ இன்னைக்கு என்ன அவசியம் வந்தது இந்தியா முழுக்க நான் கேட்கிறேன். உங்ககிட்ட யாரும் கேட்டானா? உச்ச நீதிமன்றம் எங்கே ஆணையிட்டது? அருணாச்சல பிரதேசத்துல உனக்கு ஆணையிட்டதுன்னா அங்க மட்டும்தானே சிஏஏ வேணும். இந்தியா முழுக்க நான் சிஏஏ கொண்டு வர வேண்டிய அவசியம் என்ன? அப்படியானால் இங்கே இருக்கிற சிறுபான்மை மக்களை, அவர்கள் கிறிஸ்தவர்களாக இருக்கலாம் அல்லது இஸ்லாமியர்களாக இருக்கலாம் அல்லது சீக்கியர்களாக இருக்கலாம், முதலில் இவர்கள் என்ன செய்வார்கள் என்று சொன்னால் இஸ்லாமியர்களை இரண்டாம் தர குடிமக்களாக்குவார்கள், அடுத்து கிறிஸ்தவர்களை ஆக்குவார்கள், அடுத்து தலித்துகளை மனிதர்களே இல்லை என்று ஆக்கி விடுவார்கள். அதன் பிறகு மெல்ல அடுத்தது அவர்களுக்கு சீக்கியர்கள் வந்து நிற்பார்கள். அடுத்து பார்த்தீர்களே என்றால் பிற்படுத்தப்பட்ட மக்கள் சாதிகள் அத்தனையையும் இந்த பொருளாதார நிலையில் கல்வி நிலையில் இருந்து அகற்றி விடுவார்கள். அகற்றிவிட்டு இவர்களுக்கு எதுவும் தெரியாத ஒரு கைநாட்டு சமூகம் உருவாகும். அன்றைக்கு இவர்கள் எல்லாம் இந்த அம்பானி, அதானி போன்ற, லலித் மோடி இது போன்ற ஏகாதிபத்திய பணக்காரர்களின் அரவணைப்பில் செல்ல குழந்தைகளைப் போல பாரதிய ஜனதா கட்சி உட்கார்ந்து ஆட்சி நடத்தலாம் என்று கனவு காணுகிறது. இந்திய மக்கள் அவ்வளவு எளிமையில் விட்டுவிட மாட்டார்கள். அதனால்தான் உறுதியாக சொல்லுகிறேன், 2024 என்பது ஒரு வரலாற்றின் மறுபக்கமாக அமையும், வெற்றி நிற்கும். அதைத்தான் மாண்புமிகு முதல்வர் தளபதி மு.க. ஸ்டாலின் சொன்னார். தெற்கே வீச ஆரம்பித்திருக்கிற இந்த சமூக நீதியின்பால் உள்ள ஜனநாயக காற்று டெல்லி வரைக்கும் என் குரல் ஒலிக்கும் என்று சொன்னார். ஏறத்தாழ இன்றைக்கு அந்த குரல், தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்களினுடைய குரல் மேற்கு வங்கத்திலே மம்தா அவர்கள் வாயின் வழியாக, நமது உத்தரப்பிரதேசத்திலே சகோதரர் அகிலேஷ் யாதவின் வழியாக, நமது பீகாரிலே தேஜஸ்வி யாதவ் வழியாக, டெல்லியிலும் பஞ்சாபிலும் அரவிந்த் கெஜ்ரிவால் வழியாக, மீதி இருக்கிற மாநிலங்களில் எல்லாம் சகோதரர் ராகுல் காந்தியின் வழியாக எங்கள் தலைவர் தளபதி மு.க. ஸ்டாலினின் குரல் ஒலித்துக் கொண்டே இருக்கிறது. சமூக நீதிக்கான, ஜனநாயகத்திற்கான, சமத்துவத்திற்கான ஒரு தேசத்தை கட்டியமைப்பதற்காக அவர் குரல் ஒலித்துக் கொண்டே இருக்கிறது. நாட்டு மக்கள் கேட்க ஆரம்பித்திருக்கிறார்கள். விடிவு காலம் மிக விரைவில் பிறக்க இருக்கிறது.